ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தூங்கி எழும்ப முடிஞ்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு சாப்பிட போகிறேன். மணி எத்தனைன்னு சொன்னான்னா மணி 3 ஆகிட்டு. இப்போ சாப்பிட்டுண்டு ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வரும் முன்னே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னான்னா பிடிச்ச மாதிரி கேசரி பண்ண போகிறேன். கேசரி தான் எனக்கு செய்யவே வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, நான் செஞ்சது இல்லை. இப்போ யூடியூப்பை பார்த்து எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய போகிறேன். அதுக்கு கொல்லாண்டி பருப்பும் நெய்யெல்லாம் வாங்க வச்சுருக்கி. எப்படின்னு சொன்னான்னா முதல்ல இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்லலாம். இப்போ நல்லா பசி எடுக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். சாப்பாடு எடுத்தாச்சு. சோறு, அப்புறம் பீட்ரூட் கூட்டு, கனவா, சிப்ஸு. யாருக்கெல்லாம் சோறு கூட ஸ்நாக்ஸ் வச்சு பிடிச்சோம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ சோறு எடுத்தாச்சு. கொஞ்சம் விரவிட்டு அப்படியே கனவா எடுத்துட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்கு. இப்போ நான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாம் கேசரி செய்யலாம். ஓகேயா? இப்போ கேசரி செய்யலாம். அதுக்கு அண்டிப்பருப்பு, நெய், ரவை, தண்ணி. ரவை நல்லா வறுக்கலாம். எண்ணெயில் வறுக்கல, சும்மா சட்டி எண்ணெய் ஒன்று வீத்தாமல் ஃபஸ்ட்டு வறுத்துண்டு தான் நெய் வீற்றிட்டு எண்ணெய் வீற்றிட்டு அண்டிப்பருப்பெல்லாம் போட்டு எடுக்கணும். நெய்யும் ஆயிலும் வீத்துருக்கு. இதில் கொல்லாண்டி பருப்பு போடலாம். நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இதை தனியாக ஆக்கணும். அப்படி தான் வீடியோவில் சொன்னாங்க. தருது ஆள் இல்லை, இதுக்கு நானே வீடியோ எடுத்து பண்ணணும். எதுக்குன்னு சொன்னால் நேரமே எடுத்தது அப்படியே டிலீட் ஆகிட்டு. காலையில் எடுத்தது இப்போ தலைகளாட்டி இப்படி இருக்கு. நான் அந்த வீடியோ போட முடியாது, அதனால் இப்படி செய்ய வேண்டியதான். இவ்வளோ நெய்யில் தண்ணியை ஊற்றினா அந்த தண்ணி என் மூஞ்சில தான் தெரிச்சோம். அதனால நம்ம இப்போ கொஞ்சம் அதை எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரவையை தட்டும்போது எல்லாம் இது பண்ணும்போது சீனி இது பண்ணும்போது அதை நம்ம கொட்ட வேண்டியதான் அந்த ஆயிலே. தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கொதிக்க விடலாம். சரி, பொடி போடலாம். நல்லா கொதின்னு கொதிச்சுது. ஏலக்காய் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கிளறி விடலாம். வீடியோவில் நல்லா கொதிச்சுமன்னு சொல்லலையே. ஐயோ, இப்போமே கட்டி ஆகிட்டு என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு நெய்யை வீற்றலாம். என்ன பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியாது. வாவ், கேசரி ரெடி ஆயிட்டு. கேசரி சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்கான்னு சொல்லி கேசரி எப்படி இருக்கான்னு